வணக்கம். பாமக பிரச்சனையை தேவைப்பட்டால் பாஜக தீர்த்து வைக்கும் என பாஜக மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பரமேஸ்வரி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பாஜகவின் மாநில இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தபோது, 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் இதுவரை 9,08,53,00,000 மதிப்பிலான விவசாயிகளுக்கான உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 78 லட்சம் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் தமிழ்நாட்டிற்கு எப்போது எல்லாம் வருகிறாரோ அப்போது எல்லாம் தமிழ் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள பற்றை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு திட்டங்களில் செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு தொழில் வளத்தில் மேம்பாடு அடையும் வகையில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக 2,34,000 கோடி கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இந்தியா ஏழை நாடாக பார்க்கப்பட்ட வெளிநாட்டினார் தற்பொழுது இந்தியா மக்களை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் நிலைக்கு இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு சென்றுள்ளார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் குறைந்த விலையில் உயிர்காக்கும் மருந்துகளை வாங்கும் வகையில் தமிழ்நாட்டில் 910 மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகளுக்கு 635 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் மட்டும் 16,853 கிலோமீட்டருக்கு தார் சாலைகள் போடப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இல்லத்தரசிகள் பயன்பெறும் வகையில் இலவச கேஸ் அடுப்பு வழங்கும் திட்டம், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து வருகிறார் என கூறினார். பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை குறித்த கேள்விக்கு, பாமக பிரச்சனையை தேவைப்பட்டால் பாஜக தீர்த்து வைக்கும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதான் காரணமாகவே திமுக அரசு வரும் சட்டமன்ற தேர்தலில் அகற்றப்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிகளுடன் செயல்பட்டு வருகிறோம். பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்ற முதல்வர் கூறிய கருத்து குறித்து கேள்விக்கு, இப்படி சொன்ன பல மாநிலங்களில் பல இடங்களில் பாஜக ஆட்சி அமைந்துள்ளது. காலத்தின் கட்டாயம் தேவைப்படும் போது நடந்தே தீரும் என கூறினார். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட மக்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் ஒவ்வொருவருக்கும் 6,000 ரூபாய் வீதம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மக்களுக்காக கிட்டத்தட்ட 9,008 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 59 லட்சம் 9,008 கோடியே 59 லட்சம் தொகையை தமிழக விவசாயிகளுக்காக அள்ளி கொடுத்திருக்கிற பிரதமர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜல் ஜீவன் திட்டத்தில் 78 லட்சம் குடிநீர் இணைப்புகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் தமிழக மக்களுக்கும் தமிழே பேசி தமிழக மக்களுக்கெல்லாம் தமிழ் மீது இருக்கிற பற்றை வெளிப்படுத்துகிற ஒரு பாரத பிரதமர். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறு குறு தமிழ்நாட்டினுடைய அங்கமாக இருக்கிற சிறு குறு இருக்கிற தொழில் நிறுவனங்கள், அதற்கு மட்டும் 2,34,000 கோடி ரூபாயை மக்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டுடைய தொழில் வளம் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிற பிரதமர். நாட்டுக்காரர்கள் இந்திய நாட்டுக்காரர்கள் சொன்னாலே ரத்தன கம்பளம் போட்டு அவர்களை வரவேற்று மரியாதை கொடுக்கிற அளவுக்கு இந்தியாவினுடைய புகழை, இந்தியாவுடைய சிறப்பை உலக நாடுகளெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அளவில் செய்திருக்கிற ஒரு பிரதமர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் 910 மக்கள் மருந்தகம், ஜென்ரிக் மெடிசன் என்று சொல்லப்படுகிற ஜனக் ஔஷத் என்கிற மக்கள் மருந்தகம் இருக்கிற சாலையோர விவசாயிகள், சாலையோர வியாபாரிகளாக 635.4 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்து நீங்கள் வாழ்வை வளம் பெற வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 16,853 கிலோமீட்டர் இன்று வரை பாரத பிரதமர் வந்திருக்கிற இந்த 11 ஆண்டு ஆட்சி காலத்தில் 16,853 கிலோமீட்டர் தார் சாலைகள் போடப்பட்டு, நீங்கள் போனால் தெரியும். நான் கூட வரும்போது வந்தேன். ஜெயங்கொண்டத்துக்கும் அரியலூருக்கு வரணும்னு சொன்னால் 3/4 மணி நேரம் ஆகும் ஒரு காலத்தில். இப்போ 25 நிமிஷம் அங்கே வந்திருக்கேன். பாமக பிஜேபி பக்கம் வந்துடக்கூடாது என்பதற்காக, பாஜகவின் பக்கம் பிஜேபி அவர்கள் பாமக வந்துவிடக்கூடாது இப்படி ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவைப்படுகிற இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பிரதமர், தீர்த்து வைக்கக்கூடிய கட்சி பாஜக. தேவைப்படுகிற பொழுது கண்டிப்பாக தீர்த்து வைப்போம். தெரிஞ்சுக்கணும்.
அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து கொடுத்த வாக்குறுதிகள் அவர் அதே மாநில தலைவராக மற்றவர் வருகிற பொழுது அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவார்கள். இது அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அல்ல. அவர் மாநில தலைவராக இருந்த பொழுது பாஜகவின் சார்பில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, இது தனிப்பட்ட ஒருவருடைய பெயரால் கொடுக்கப்பட்ட நினைத்து கொண்டால் அது மிகவும் இப்படி சொன்ன பல மாநிலங்களில், இப்படி சொன்ன பல இடங்களில் நடந்திருக்கிறது. இது காலத்தினுடைய கட்டாயம். இது தேவைப்படுகிற பொழுது கண்டிப்பாக நடந்தே தீரும். அது மாற்றம் தான் உலகத்தில் மாறாதது. எதுவுமே மாற்றம் இல்லை என்று சொல்ல முடியாது.